பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு அவர் 3 மாத காலம் ஒரு அரசியல் பயிற்சிக்காக அவர் சென்றிருக்கிறார். அப்படி ஒரு கோர்ஸ் அங்க அவர் பண்ண போறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அதற்காக அவர் லண்டனுக்கு சென்றிருக்கிறார். அவர் லண்டன் சென்ற நிலையில தான் பாஜகவினுடைய தேசிய தலைமை இங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தது. 5 உறுப்பினர்களை கொண்ட அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் எச் ராஜா தலைவராக கன்வீனராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள், அதாவது இங்க உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ச்சியாக எச் ராஜா தலைமையிலான அந்த ஒருங்கிணைப்பு குழு ஈடுபடும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருந்தது. எச் ராஜா தலைமையின் கீழே இங்க மாநில துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய எம் சக்கரவர்த்தி, கனக சபாபதி, அதே போன்று பொதுச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய முருகானந்தம், ராம ஸ்ரீனிவாசன், கட்சியினுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோரெல்லாம் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டார்கள். முதல் கட்டமா கூட்டம் கூடி ஆலோசனை செய்யப்பட்டது. இதிலேயும் கூட நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. ஏன் மூத்த தலைவர்களாக அல்லது முன்னாள் தலைவர்களாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் ஏன் இந்த குழுவில் இடம்பெறல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்தது. இந்த நிலையில எச் ராஜா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதற்கு பிறகாக டெல்லிக்கு பயணமாகி இருக்கிறார் எச் ராஜா. அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்தித்து பேசுகிறார், ஆலோசனை நடத்துகிறார். கட்சியில அடுத்தடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தொடர்பா இந்த ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் எச் ராஜா சந்தித்து பேசியிருக்கிறார். சோ இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆளுநரை சந்தித்த பிறகு எச் ராஜா தெரிவித்த அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி லெவலில் இருந்து தமிழ்நாடு பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒரு பூத் கமிட்டிக்கு 400 பேர் என்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இலக்கு அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கைக்கான இந்த விஷயத்தை நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பிக்கிறது, ரினிவல் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸும் கூட இப்ப தமிழ்நாடு பாஜகவில் ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்நாடு பாஜகவில் நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் குற்றப்பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஒருவேளை இந்த ரினிவல் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ல அதுல ஏதாவது ஃபில்டர் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. அதற்கான ஒரு ரெஃபரல் லிங்க்கும் கூட பாஜக கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரெஃபரல் லிங்க்ல போனா மொபைல் போன் நம்பரை நம்ம கொடுக்கும்போது அதுல ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை பதிவு செய்தால் அவர்கள் பாஜக உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு குறுஞ்செய்தி வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரெனிவல் கார்டோடு சேர்த்து எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் அந்த ரெஃபரல் லிங்கையும் கூட சமூக ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக பதிவிடுகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வேகம் எடுத்து இங்க நடந்து கொண்டிருக்கும் போது அண்ணாமலை லண்டனில் இருக்கிறார், எச் ராஜா டெல்லிக்கு சென்றிருக்கிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதிமுக ஏற்கனவே இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. எச் ராஜா அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், அவர் பண்பாடு தெரிந்தவர், நாகரிகம் தெரிந்தவர் அப்படின்லாம் அண்ணாமலையை குற்றம் சாட்டும் குறை சொல்லும் விதமாக எச் ராஜாவுக்கான ஒரு வரவேற்பை தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்பதான் ஒரு அமைதி திரும்பி இருக்கிறது, பாஜக தொண்டர்கள்லாம் இப்பதான் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் அதிமுக தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. எனவே இந்த நிலையில எச் ராஜாவினுடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய அந்த 5 பேருமே அண்ணாமலை அவர்களினுடைய மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகாக கட்சியில் இணைந்தவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய துணைத் தலைவர்களோ அல்லது கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இல்லை. இவங்க எல்லாமே RSS பின்புலம் கொண்ட பாஜகவினுடைய நீண்ட நாள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் என்பது என்னவாக இருக்கும், டெல்லி தலைமை எச் ராஜாவுக்கு என்ன வழிகாட்டுகிறது, அதன் மூலமாக தமிழக பாஜகவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.